இந்த எஸ்ஆர்எம் பிரைம் ஹெல்த் ஜோன்ன்றது வந்து ஒரு ஹெல்த் கேர் இனிஷியேட்டிவ். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற நெய்பர்ஹுட் ரெசிடென்ட்ஸுக்கு கிரியேட் பண்ண வந்து ஒரு ஜோனா வந்து நம்ம கிரியேட் பண்றோம். இந்த ஜோன் மூலியமா நாங்க என்ன பிளான் பண்றோம்னா, இவங்க எல்லா ரெசிடென்ட்ஸுக்கும் நம்ம வந்து ஹெல்த் கார்டு ஒன்று கொடுக்க போறோம். இந்த ஹெல்த் கார்டுல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா, வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். பிளஸ் இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஹெல்த் செக்அப் வந்தாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹெல்த் செக்அப் ஒய்ஃபுக்கு ஃப்ரீயா இருக்கு. பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக பண்றோம்னா பிரிவென்டிவ் ஹெல்த் கேர். இப்ப பிரிவென்டிவ் ஹெல்த் கேர் என்னன்னா வருமுன் காப்போம்னு சொல்றாங்க. அதுக்காக வந்து நம்ம இனிஷியேட் பண்ணதுதான் இந்த ப்ரோக்ராம். இப்போ வந்து அதன் மூலியமா வந்து டிசீஸை வந்து முன்னாடியே ஏர்லி டிடெக்ஷன் சொல்லுவாங்க, முன்னாடியே கண்டுபிடிச்சு இதை வந்து ட்ரீட் பண்றதுக்கு ஈஸியா ட்ரீட் பண்ணிட்டு ரொம்ப ரெக்கவரி வந்து ஃபாஸ்டா பண்றதுக்கான சர்வீசஸ் தான் வந்து ஒன்னு பிரிவென்டிவ், ஒன்னு வந்து எமர்ஜென்சி சர்வீசஸ். எமர்ஜென்சி சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணா யாருக்கு எப்ப வேணா நடக்கலாம். அப்போ வந்து கோல்டன் ஹவர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. அந்த கோல்டன் ஹவருக்குள்ள நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா ஸ்பீடி ரிகவரி பிளஸ் பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு நிறைய இருக்கு. அதனால நம்ம வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீயா வந்து நம்ம ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் கொடுக்குறோம் நம்ம இந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ். ஸோ இது வந்து ஆம்புலன்ஸ் சர்வீசஸ். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட் வந்து நம்ம ஹை எண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸ் எல்லாம் வந்து ரூம் ரெண்ட்ல மற்றபடி லேப் பார்மசி இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்கு. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து அதை அரிசியை பண்ணிட்டு வரதில்லை ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துருக்குது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் மூலியமா அட்லீஸ்ட் வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க நம்மள. சோ தட் நம்ம ஈஸியா முன்னாடியே டிடெக்ட் பண்ண முடியும் அவங்களன்றதுக்காக கிரியேட் பண்றதுதான் அந்த இது. அந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குற கான்செப்ட் அது வந்து சாதா கன்சல்டேஷன். இது வந்து ஸ்பெஷலிஸ்டே வந்து அவங்க வந்து நேரடியா பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இது எதுக்காகனா அவங்களை ஊக்குவிக்கிறோம். எக்ஸாம்பிள் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வரதில்லை. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் இருக்குது, அது பரவாயில்ல நாங்க போய் ஃபார்மசில போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப யாருக்கு எந்த டவுட் இருந்தாலும் வந்து நம்ம ஃப்ரீயா வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இந்த நேபர்ஹுட்டுக்காக பண்ற இதுதான். 100 நாள் இருக்கும். 10,000 பேருக்கு வந்து ஸ்கிரீன் பண்ணிட்டோம். நியர்பை இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட், வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ், கிளப் எல்லாத்தையும் பண்றோம் சார். டெய்லி பேசிஸ்ல இந்த கேம்ப் நடக்கும். இந்த கேம்ப்ல ஸ்கிரீன் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த கார்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுவோம். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கார்டு, அது 6 பேர் மெம்பர்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கிட்ஸ் 2 பேர், பேரண்ட்ஸ் 2 பேர், 6 பேர் அது கவர் ஆவாங்க. 6 கன்சல்டேஷன் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கன்சல்டேஷன் ஃப்ரீ சார். இப்போ வந்து ரூம் ரெண்ட் இருக்குல்ல சார், ரூம் ரெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்ப அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா ரூம் ரெண்ட்ல வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. பிளஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு, அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல டிஸ்கவுண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பிக்கப் பண்றது எதனா இருக்குன்னா அதுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஃப்ரீயா இருக்கு. ஈவன் பார்மசி மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு அதுக்கு ஃப்ரீ டிஸ்கவுண்ட். ஆமா, அது வந்து ரூம் ரெண்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து கொடுக்குறோம். டோர் ஸ்டெப் இஷ்யூ பண்றோம். ஒவ்வொரு அபார்ட்மெண்ட் இது வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ் பார்க்ஸ் அந்த மாதிரி போய் நம்ம கேம்ப் கண்டக்ட் பண்ணுவோம் சார். அப்போ இந்த இதுவும் சேர்த்தே அவங்களுக்கு இல்ல சார், 100 நாள்ல 10,000 பேர் கவர் பண்ண போது இது வந்து 1 இயர் வேலிடிட்டி இருக்கு. பண்ணிட்டு தான் சார் இருக்க போறோம். ஏன்னா ஒரே டைம்ல பண்ணோட ஸ்டேஜ் வைஸ் ஒரு 1 இயர் ப்ரோக்ராம் சார். இது வந்து இது 3 months அப்படின்றது கிடையாது. இதுக்கு மேல எனி ப்ரோக்ராம் பண்றதும் இந்த நேமுக்கு அடியில தான் நம்ம பண்ற மாதிரி ஐடியா பண்ணிருக்கோம் சார். இந்த 1 year ஃபுல்லாவே இது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து லிவர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பேக்கேஜ் 600 rupees பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னா பாத்தீங்கன்னா அதுல ஃபைபரஸ் ஸ்கேன், டாக்டர் கன்சல்டேஷன், டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்லாமே அதுல நிறைய வெரைட்டி ஆஃப் டெஸ்ட். இப்போ அதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம வந்து 1500 பேருக்கு மேல ஆல்ரெடி ஸ்கிரீன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து லிவர் வந்து உடனே தெரியறது இல்லை. நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், அது இது பண்ணணும். அதனால ஏர்லி டிடெக்ஷன் ப்ரோக்ராம் பண்ணணும்ன்றதுக்காக இந்த மாதிரி லிவர் பேக்கேஜ் பண்ணிட்டு, அதே மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்க்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கேஜ் பண்ணிட்டு. இப்போ பேக் பெயின் வந்தா ஃப்ரீயா கன்சல்டேஷன், எக்ஸ்ரேஸ் அதெல்லாம் எடுக்கணும். அதே மாதிரி நிறைய பேக்கேஜஸ் பண்ணிட்டு அது எல்லாமே இந்த எஸ்ஆர்எம் பிரைம் ஜோன் கான்செப்ட் கீழே தான் வரும். இது இந்த நெய்பர்ஹுட் மார்க்கெட்டிங் வந்து இனிஷியேட்டிவ் நம்ம தான் வந்து பண்ணது.
ஒரு zone அ divide பண்ணி பண்றது நம்ம தான் first time. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ற மாதிரி சார், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வர்ச்சுவல் ஷீல்டு வந்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இருக்கிறோம், நாங்க இருக்கிறோம், அந்த பயம் இல்லாம வர்றதுக்காக பண்றோம். Assignment இருக்கு. அது அப்ப அவங்க வந்து நீங்க பண்ணிக்கலாம் சார் நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 100 days ஸ்கிரீன் பண்ணி 10,000 ரூபாய் டார்கெட் பண்ணிருக்கோம். ஸோ 1 year வெலிடிட்டி கார்டு இருக்கு. ஸோ அவங்க அடுத்து வரும்போது ரெனியூவல்ஸ் பண்ணிக்கலாம். 10 days ஹாஸ்பிட்டல் வந்து சார்ஜஸ் கிடையாது. இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி கார்டு சார். எல்லாம் ரொம்ப எஸ்ஆர்எம் பிரைம் ஜோன் இந்த சரௌண்டிங் ஒரு 5 to 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு பெரிய அவங்க ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தைரியம் கொடுக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்த்ன்றது அவங்க சாப்பாடு மூலமா, வாட்டர் மூலமா, சரியா ஸ்ட்ரெஸ் மூலமா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு ஒரு சின்ன இது ஏதாவது பெயின் வந்தா கூட என்ன அங்க போனா எவ்வளவு பில் ஆகும், எத்தனை ஸ்கேன் எடுப்பாங்க அப்படின்ற பயத்துல இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த கார்டு மூலமா இவ்வளவு இனிஷியேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பெட்டர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது பெரிய விஷயம் சார். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னன்னா, எஸ்ஆர்எம் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்கிற வர்றவங்க இந்த 10,000 கார்ட்ஸ் 20,000 கார்ட்ஸ் வாட் எவர் அவங்களுக்கு ஒரு மினிமம் இவ்வளவு கட்டினீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்ல இருந்து உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்றது ஒரு இனிஷியேட் கூட நீங்க எடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு ஒரு தைரியம். ஏன்னா நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், அதாவது லோ லெவல்ல இருக்கிற ஃபேமிலிஸ் நிறைய பேர் தங்கிட்டு இருக்கிற ஒரு ஏரியாவா இருக்கிறதுனால நீங்க அந்த கார்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்குது. ஒரு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு. அந்த இனிஷியேட் எடுத்து எஸ்ஆர்எம் பிரைம் ஜோன்ல அது திங்க் பண்றதுக்கு ஒரு யோசனை நான் வந்து உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். டெஃபினட்டா இந்த ஏரியால இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பக்கபலமா எஸ்ஆர்எம் குரூப் இருக்கும் அப்படின்றது 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாழ்க வளர்க. நல்ல பாயிண்ட். கண்டிப்பா பண்ணிடுவோம் சார். கட்டாயம் பண்ணி கொடுக்கலாம். இல்ல இப்போ டெஃபினட்டா அவேர்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு கிக்கு கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப பாஸ்டா போனாங்க ஒரு 4-5 வருஷமா. இப்பதான் கொஞ்சம் அந்த அவேர்னஸ் த்ரூ அவுட் இந்தியா வந்துட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். கண்டிப்பா அதுல இருந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாம உங்களுடைய தாய் தந்தை உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. படிப்பு மட்டுமா, காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனை விஷயங்கள் வந்து அப்பா சாப்பிடாம கூட நமக்கு கொடுப்பாருன்றது யோசிக்கணும். அந்த வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து யோசித்து உங்க உடல் பாதுகாக்கணும். உங்களுடைய மென்மேலும் நீங்க வளர்ந்து நல்ல பொசிஷனுக்கு வந்து தாய் தந்தைய ஒரு அனாதாசிரமத்துக்கு அனுப்பாம நீங்க கொஞ்சம் கை கொடுத்து அவங்களுக்கு நான் இருக்கேன் பாப்புலன்ற தைரியம் வந்து இன்னைக்கு வர்ற ஜெனரேஷன்ஸ் 90s 2000 ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. ஜென்சியில ஒரு பாசத்தை உருவாக்கி அவங்க எல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், நமக்கு நல்ல காலம் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கிற தாய்மார்களுக்கு தந்தைக்கும் நீங்க தான் பக்கபலமா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ். பாடுறதுனால இப்போ தெலுங்கு பாடி வந்தேன். லாஸ்ட் இந்த பொங்கலுக்கு ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆகும். தமிழ்ல ஒரு 2-3 பாட்டு பாடிருக்கேன். இன்னும் டைட்டில்ஸ் வைக்கல. நடிப்பு ஆசை இருக்கு சார். பட் அது வந்து பாட்டுக்கும் அதுக்கும் சரியா வராது சார். ஏன்னா இப்போ திடீர்னு நான் வந்து ஒரு படத்துக்கு ஆக்செப்ட் பண்ண நடுவுல ஒரு கல்யாண கச்சேரி ஒத்துக்கிட்டா இந்த ஷூட்டிங்காக திருப்பி அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க என் கச்சேரிக்காக. ஸோ அது போயிடும். ஸோ அதனால ரொம்ப ஜாகிரதையா இதுல வந்து 2 பலகை மேல கால் வைக்காம எனக்கு டைம் இருக்கும் போது ஏதாவது சின்ன கேரக்டர் வருதுன்னா அதுவும் நகைச்சுவையா இருந்தா தான் பண்றேன். தேங்க்யூ சார்.
கான்செப்ட் வந்து அதிகமாயிட்டே வருது சார். ஆமா. நீங்க எவ்வளவு பாட்டு பாடுறீங்க, நீங்க தனியா உங்க ரசிகர்களுக்காக என்ன பண்ணீங்க சார்? பண்ணிருக்கேன். அந்த இப்போ சொந்த ஆல்பம் அப்படின்றது நான் வந்து உங்கள் மனம் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன். அந்த சேனல்ல தான் ரிலீஸ் பண்ண முடியும். இன்னைக்கு கேசட் கான்செப்டே போயிடுச்சு. ஸோ நம்ம இன்வெஸ்டர்ஸா நம்ம பண்ணிட்டு நம்ம சொந்த சேனல்ல போட்டு அது மூலமா பெருசா காசு வராது, திருப்தி வரும், ரசிகர்கள் கேட்டு அதுல இருந்து நான் கிளாஸஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இசை முறைப்படி கத்துக்காதவங்களுக்கு, பாட்டு நல்ல பாட திறன் இருக்கிறவங்களுக்கு நல்ல சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அந்த உங்கள் மனம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல அது இசை மேல ஆசை இருக்கிறவங்கள அதை பார்த்து கத்துக்கலாம். தேங்க்யூ.